ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஈஸி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஹோட்டல் எக்ஸாமினேஷனுக்கான மேக்ஸ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1, ரோம் லெட்டர் 1, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். 14 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஸோ 4 சூஸ் கொடுத்துருப்பாங்க. கரெக்டான ஆன்சர் எழுதுனீங்கன்னா 14 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கலாம். 14ல் மேக்ஸிமம் 1 மார்க்ஸ் வந்து புக் பேக்லேருந்து தான் கேட்பாங்க. 1 or 2 கொஷின்ஸ் தான் புக் இன்சைடு கேட்பாங்க. ஸோ புக் பேக் படிச்சிங்கனாவே 14 கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக 1 மார்க்கில் 14 கொஷின் வாங்கிடலாம். அடுத்தது ரோம் லெட்டர் 2 மார்க் கொஷின் நம்பர் 28 கம்பல்சரி அட்டன் பண்ணணும். 15th வந்து A cross B கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் A and B வந்து கண்டுபிடிக்கணும். 16th வந்து XY கொடுத்துருக்காங்க, R கொடுத்துருக்காங்க. ஸோ R ஈஸியாக ஃபங்க்ஷன். ஸோ ஃபைண்ட் இட்ஸ் டொமைன், கோ டொமைன், ரேஞ்சு ஈஸியாக 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். 17th 8th டேர்ம் ஆஃப் ஜிபி வந்து கண்டுபிடிக்கணும். 18th வந்து எல்சிஎம் 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது 19th சிம்ப்ளிஃபை பண்ணணும். இந்த கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து சிம்ப்ளிஃபை கேன்சல் மெத்தடில் கேன்சல் பண்ணி எழுதுனீங்கன்னா ஈஸியாக 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். 20 வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சால்வ் பண்ணி ஏசியோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்தது 21 ஹைட் ஆஃப் த டவர் வந்து கண்டுபிடிக்கணும். இல்லை லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ்ட் ஆஃப் த ஷேடோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து டவரோட ஹைட் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். 22 வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கோலினியரா அப்படின்னு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். 23 வந்து ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கணும், 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க், அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இன்னொரு மார்க் ஈஸியாக வந்து வாங்கிடலாம். அடுத்தது 24 வந்து 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்கு அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு பேரலா அப்படின்னு நீங்கள் வந்து ஷோ தட் பண்ணணும். 25 வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் -1 அண்ட் எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்தது 26 கொடுத்துருக்காங்க. 13,824 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கணும். 27 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + cos θ பை 1 - cos θ கொசிகன் ஈக்குவல் டு கொசிகன் θ + cot θ. 28 வந்து கம்பல்சரி சம்மு. ஸோ வந்து இதனோட சம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட சம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து 2 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இது எல்லாமே புக் பேக்கில் இருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வாங்கிடலாம். கம்பல்சரி கொஷினும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. 20 மார்க் ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். அடுத்து பார்ட் 3ல் வந்து 5 மார்க் கொஷின் 5 மார்க் அட்டன் பண்ணும். 42 வந்து கம்பல்சரி கொஷின். 29 வந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து செட் ஆஃப் ஆர்டர் பேஸ், டேபிள், ஆரோ டயக்ராம், கிராஃப் இது போட்டிங்கன்னா 5 மார்க் ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். 30th வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. 31 வந்து 1,13,400 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சி P1 P2 P3 P4 எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா இது வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். X1 X2 X3 X4ம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 32 ரேகசம். இது வந்து செகண்ட் யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸு. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து இது கேட்காத கொஷின் பேப்பரே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஷின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 33 வந்து 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனோட ஸ்கொயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 நம்பர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. 24 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் மெத்தடில் போட்டு ஏ அண்ட் பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்தது 35 வந்து இந்த நம்பர் ஆஃப் கரன்சி இன் ஈச் ஷார்ட் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். 36th வந்து பேசிக் ப்ராபர்ட்டி தீரம் அல்லது பிபிடி தீரம் கேட்பாங்க. தேல்ஸ் தீரம் ரெண்டில் ஏதாவது ஒரு தீரம் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. 37 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டர் அது ஃபார்முலா அப்ளை பண்ணி அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக மார்க்கு 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்தது 38 வந்து ஃபைண்ட் த ஈக்குவேஷன் த பாத் இட் நீட்ஸ் டு டேக் மில்க். ஸோ அது வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்தது 39 வந்து 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி ஈஸியாக ட்ரெபிஷியம் அப்படின்னு ஷோ தட் பண்ணணும். 45 வந்து சிம்ப்ளிஃபை பண்ணணும். கொடுத்துருக்குற ஈக்குவேஷன்ஸை ஃபேக்டரைசேஷன் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் கேன்சல் மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து 5 மார்க்ஸ் வாங்கிடலாம்.
41 வந்து ட்ரிக்னாமெண்ட்ரிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். 42 வந்து கம்பல்சரி கொஷின். ஸோ இது வந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க்கு, ஒரு 2 மார்க், 1 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 43ல் வந்து ட்ரையாங்குலர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அடுத்தது பி என்னென்னா ட்ரையாங்கிள் பிக்யூஆரில் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதனோட அல்டிடியூட் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்தது 44 கிராஃபு. இது வந்து வேல்யூஸ் கொடுக்கல, நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சி கிராஃபில் பாயிண்ட் பண்ணி அதில் இங்கே கொடுத்துருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி மார்க் பண்ணோம். ஈஸியாக வந்து 8 மார்க்ஸ் வாங்கிடலாம். அல்லது இங்கே வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம வந்து கிராஃப் போட்டு இதை வந்து கேட்டிருக்கிற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணோன்னா இதுவும் ஈஸியாக வந்து 8 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ வந்து ஜாமெண்ட்ரி கிராஃப் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் 16 மார்க்ஸ் வாங்க. நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கல அப்படிங்கிறவங்க இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும், அபவ் 50 ஈஸியாக வாங்கிடலாம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற எக்ஸசைஸ்லாம் மட்டுமே நல்லா பார்த்தீங்கன்னா 90+ வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். சென்டம் மார்க்ஸ் வாங்குறவங்க எல்லாமே பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.